Hi students, welcome to our channel. இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட். இப்போ ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டின் வந்து செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ஃபோர்த் ஆப்ஷன், சிக்ஸ்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செவன்த் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், எயித் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், நைன்த் கொஸ்டின் வந்து ஃபோர்த் ஆப்ஷன், 10th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 11th செகண்ட் ஆப்ஷன், 12th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், 13th கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன், 14th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 15th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 16th தேர்ட் ஆப்ஷன், 17th வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 18th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 19th செகண்ட் ஆப்ஷன், 20 வந்து ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா, 1 மார்க் 20 முடிஞ்சு. அடுத்தது பார்ட் பியில் செகண்ட் ஆன்சர் எனி 7 கொஸ்டின் தான். 30th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரியாக எழுதியே ஆகணும். 7 2 மார்க் எழுதணும். ஒன்று பார்க்கலாம். 21 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஈஸியான சம்ஸ் தான். 22 தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 23 வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 24 சிக்ஸ்த் சாப்டர் ஈஸி தான். அடுத்தது 25 வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 26 வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் வால்யூமில் 8th சாப்டர் வெக்டர், 7th சாப்டர் மேட்ரிக்ஸ், 8th சாப்டர் வெக்டர். அடுத்தது 27 வந்து டிஃபரன்ஷியல்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 28 வந்து ஃபோர்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 29 இன்டகிரேஷன் சம்மு, இன்டகிரல் சாப்டர். 30 வந்து டிஃபரன்சியேஷன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் ஈஸியான கணக்கு தான். அடுத்தது பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 3 மார்க் எழுதணும். அதில் 40th கொஸ்டின் மட்டும் என்னது கம்பல்சரி, அதனால் அதை நீங்கள் நல்லா எழுதி ஆகணும், நல்லபடியாக படிச்சுக்கோங்க. 31 கொஸ்டின் அது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க, ஈஸி தான். அடுத்தது 32 கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 33 வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 34 ஃபோர்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 35 அதுவும் ஃபிஃப்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 36 செகண்ட் வால்யூமில் மேட்ரிக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 37 வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் டிஃபரன்சியேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, லிமிட்ஸ் டிஃபரன்சியேஷன். 39 வந்து ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. 40 வந்து இன்டகிரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்ட் டி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ் தான். 2 கொஸ்டின்லேருந்து 1 எழுதணும். 41 ஏ ஃபர்ஸ்ட் சாப்டர், அது ஈஸியான சம்மு, இது நம்ம பரமுறை சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் சம்முன்ட்டு படிச்சுங்க. 41 பி அதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். சரிங்களா, அதுவும் ஈஸி தான். ஏவும் ஈஸி தான், பியும் ஈஸி தான். பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸ்டெப்ஸ். சரிங்களா, அடுத்து 42 பாருங்கள். 42ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 42ல் பி வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வால்யூமில் செகண்ட் சாப்டரையும் செகண்ட் வால்யூமில் லாஸ்ட் சாப்டரையும் எய்தர் ஆர் சாய்ஸாக கேட்டிருக்காங்க. அது 43ல் ஏ வந்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க, தேர்ட் சாப்டர். பி வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் செகண்ட் வால்யூமில் டிஃபரன்சியேஷன் லிமிட்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 44ல் ஏ அது பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஃபார்ம், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், நார்மல் ஃபார்ம், சிக்ஸ்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 44ல் பி வந்து வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, 44ல் பி ஈஸி தான், ஏவும் ஈஸி தான், பியும் ஈஸி தான். சரிங்களா, அடுத்தது 45ல் ஏ பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ கேட்குறாங்க, சிக்ஸ்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வால்யூமில் கடைசி சாப்டர். இந்த 45ல் பி இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான், டிஃபரன்சியேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 46ல் ஏ இது பல முறை கேட்டிருக்காங்க, இந்த சம்மு இன்டகிரேஷன்லேருந்து இம்பார்ட்டன்ட் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 46ல் பி ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபேக்டர்ஸ் தியரம், மேட்ரிக்ஸில் ஃபேக்டர்ஸ் தியரம் சம்மு. இது 47ல் ஏ மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ்லேருந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து 47ல் பி அது பார்த்தீங்கன்னா சால்வ், என்ன இது செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஈஸி தான், ப்ளஸ் மைனஸ் போடுறது தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், நல்லா படிங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் தான். இதில் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்குங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலையும் கேளுங்க, மேக்ஸில் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நான் கணக்கு போடுறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ்.